உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, கச்சத்தீவு மீட்பு திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தின் நாடகமா என்கிற தலைப்பிலேயே நாம் பேச இருக்கிறோம். கச்சத்தீவை பொறுத்தமட்டில் இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு கச்சத்தீவை தாரை வார்த்தது என்று சொன்னால் அது 1972-76 காலகட்டத்தில் என்பதை தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு மறந்துவிடக்கூடாது. இந்த கச்சத்தீவை இலங்கை அரசாங்கத்துக்கு இந்திய அரசு தாரை வார்க்கிற போது இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருந்தவர் மரியாதைக்குரிய இந்திரா காந்தி என்பதையும் நாம் நினைவில் கொண்டாக வேண்டும். இந்திரா காந்தி அம்மையார் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தார் என்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்படுகிற போது நாடாளுகிற முதலமைச்சராக ஆட்சி அதிகாரத்தில் கோட்டை கொத்தளத்தில் இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம். முதலமைச்சராக மரியாதைக்குரிய கருணாநிதி அதிகாரத்தில் இருந்தார் என்பதையும் நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த காலகட்டத்திலே தான் கச்சத்தீவு இலங்கை அரசாங்கத்துக்கு இந்திரா காந்தி அம்மையாரால் தாரை வார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வாய்மூடி மௌனியாய் அதை வேடிக்கை பார்த்த முதலமைச்சராக இருந்தார் என்பதுதான் வரலாறு என்பதையும் நாடு மறந்துவிடக்கூடாது. எதற்காக நாடாண்ட முதலமைச்சர் கருணாநிதி இந்திரா காந்தியினுடைய இந்த நடவடிக்கைக்கு மௌனம் சாதித்தார், சம்மதம் தெரிவித்தார் என்று அலசி பார்க்கிற போது, அருமைக்குரியவர்களே, 1972 ஆண்டுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவங்கிய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டுக்கட்டான ஊழல் புகார்களை டெல்லியில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரை சந்தித்து கொடுக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்திரா காந்தி அம்மையாருடைய கைகளில் எம்ஜிஆர் தருகிறார். அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட இந்த தேசத்துடைய பிரதமர் கருணாநிதியுடைய ஊழல்களை விசாரிப்பதற்காக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி சர்க்காரியா அவர்களுடைய தலைமையில் சர்க்காரியா கமிஷன் என்கிற ஒரு கமிஷனை அமைக்கிறார். அந்த சர்க்காரியா அவர்களுடைய தலைமையிலான அந்த கமிஷன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல்களை விசாரிக்க துவங்குகிறது. அப்படி அந்த ஊழல் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே தான், அருமைக்குரியவர்களே, தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த கச்சைத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கிற அந்த முடிவை இந்திரா காந்தி மேற்கொள்ளுகிறார். பிரதமர் இந்திரா காந்தியுடைய முடிவுக்கு வாய் ஒத்தி மௌனம் சாதிக்கிறார் நாடாளுகிற முதலமைச்சர் கருணாநிதி என்பதை வரலாறு இன்றைக்கும் மறப்பதற்கு தயாராக இல்லை. இந்த சூழலிலே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் நாடாளுகிற முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறார். என்ன தீர்மானம்னா, கச்சத்தீவை தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் மீட்கப் போகிறது என்பதற்கான தீர்மானத்தை அவர் கொண்டு வர முயற்சி செய்கிறார். இந்த தீர்மானத்தின் மீது, அருமைக்குரியவர்களே, இந்த தீர்மானத்தை எதிர்த்து சட்டமன்ற வளாகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர் அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகிற போது அவர் மிக தெளிவாக சொன்னார், இந்த கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் என்பது
தமிழக அரசாங்கம் கொண்டு வருகிற ஒரு நாடக அரசியல் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னும் அவர் கேள்விகளை கேட்கிறார். என்ன கேள்வியை கேட்கிறார்னா, தமிழ்நாட்டிலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசாங்கத்திலே 16 ஆண்டுகள் அங்கம் வகித்திருக்கிறது. பல்வேறு துறைகளுக்கு அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். 5 பிரதமர்களின் கீழ் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்து பணியாற்றி இருக்கிறது. மரியாதைக்குரிய வி.பி. சிங் அவர்கள், மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள், மரியாதைக்குரிய ஐ.கே. குஜரால் அவர்கள், மரியாதைக்குரிய தேவகவுடா அவர்கள், மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள், இப்படி 5 பிரதமர்களின் கீழ் அவர்களுடைய அமைச்சரவையிலே அங்கம் வகித்து பணியாற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கெல்லாம் இந்த பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியதா என்று கேட்டால் கிடையாது. என்றைக்காவது திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவு விவகாரத்தை எழுப்பி இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. ஆக 16 ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்திலே அங்கம் வகித்த திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு அமைச்சர்களை மத்திய அரசாங்கத்திலே சுமந்த திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கெல்லாம் இது குறித்து பேசாத திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய காலம் முடிவதற்கு இன்னும் ஓராண்டே எஞ்சியிருக்கிற இந்த காலகட்டத்தில், அதுவும் சட்டமன்றத்தினுடைய கடைசி கூட்டத்தொடர் ஆக நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களை பச்சையாக ஏமாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற நாடகம்தான் இந்த நாடகம். இதைத்தான் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமைக்குரியவர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் நாடாண்ட முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இது சம்பந்தமாக சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்தார். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுடைய தீர்மானத்தை ஆதரித்ததா என்று கேட்டால் கிடையாது. ஆக அமைச்சர்களை வைத்துக் கொண்டு மத்தியை அலங்கரித்தவர்கள் அதிமுக அரசாங்கம் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் பேசி ஆதரித்து பேசியதா என்று கேட்டால் கிடையாது. ஆனால் இன்றைக்கு முழுசாக ஒரு நாடகத்தை பச்சையாக திமுக மீனவர்களை ஏமாற்றுவதற்காக நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. கச்சத்தீவுக்கு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. என்ன வரலாறுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லுகிற போது 285 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற அந்த கச்சத்தீவு பகுதியிலே தான் அவர்கள் போய் ஓய்வெடுத்துக் கொள்வார்கள். படகுகளை எங்கே ஒதுக்கி கொண்டு வலைகளை காயப்போடுவதும் ஓய்வு எடுப்பதுமான இடமாக கச்சத்தீவை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த மீனவர்கள் தான் அந்த கச்சத்தீவில் ஒரு அற்புதமான அந்தோனியார் ஆலயத்தை கட்டி எழுப்பிய வரலாறும் உண்டு என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு வருடமும் அந்த அந்தோனியார் பேராலயத்திலே மிகப்பெரிய அளவிலே திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டிலே இருந்து அந்த திருவிழாவுக்கு திரண்டு செல்வதும் வரலாறாக இருந்து வந்தது. ஆனால் இன்றைக்கு கச்சத்தீவு இலங்கை அரசாங்கத்துக்கு தாரை வார்க்கப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து அந்த திருவிழாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 2000 பேர் மட்டும்தான் செல்ல முடியும் என்பதை போன்ற ஒரு கட்டுப்பாடை இலங்கை அரசாங்கம் வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திருவிழா காண செல்லுகிறவர்கள் 24 மணி நேரம் மட்டும்தான் கச்சத்தீவு பகுதியிலே தங்கி இருக்க முடியும். திருவிழா முடிந்தவுடனேயே அந்த அரசாங்கம் செல்லுகிறவர்களை பக்தர்களை படகுகளிலே ஏற்றி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிற வரலாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க அந்த கச்சத்தீவை தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம், இந்திரா காந்தியுடைய அரசாங்கம் இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறது. அதை நாடாண்ட முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வேடிக்கை பார்த்திருக்கிறார். ஒரு வரலாற்று பிழையை கருணாநிதி தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தமிழினத்துக்கும் தமிழகத்தில் இருக்கிற மீனவர் சமுதாயத்துக்கும் இழைத்திருக்கிறார் என்பதையும் வரலாறு மறந்து விடுவதற்கு தயாராக இல்லை. அருமைக்குரியவர்களே,
கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்தமட்டிலே பல்வேறு சமாச்சாரங்கள் கச்சத்தீவு விவகாரத்திலே புதைந்து கிடக்கிறது. இன்றைக்கு சில அரசியல் விமர்சகர்கள் கேட்கிறார்கள், கச்சத்தீவு விவகாரம் என்பது இட் இஸ் an international problem, இது ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனையாக இருக்கிறது. ஆக இந்த பிரச்சனை சாதாரணமாக தீர்ந்து விடுமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் பணிவோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன், ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனையாக இருக்கிற இந்த பிரச்சனை கச்சத்தீவை மரியாதைக்குரிய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இலங்கைக்கு தாரை வார்த்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நாடாளுமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்திருக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வரலாற்றில் இப்படிப்பட்ட காரியத்தை பிரதமர் இந்திரா காந்தி செய்திருக்கிறாரா என்று கேட்டால் கிடையாது. நாடாளுமன்றத்தில் இது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. ஆக எதுவும் செய்யாமல் தான் தோன்றித்தனமாக தான் நினைத்த காரியத்தை நிறைவேற்றியே தீர்வேன் என்கிற அடிப்படையிலே தான் இந்திய தேசத்துடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் இலங்கையுடைய அதிபராக இருந்த பண்டாரநாயகாவோடு ஒரு உடன்பாடை போட்டுக் கொள்ளுகிறார். அந்த உடன்படிக்கையிலே 2 நாட்டினுடைய பிரதமர்களும் கையெழுத்து போடுகிறார்கள். ஆக இந்த கச்சத்தீவு தமிழ்நாட்டினுடைய மீனவர்களுக்கு சொந்தமான கச்சத்தீவு இலங்கைக்கு இந்திரா காந்தியால் தாரை வார்க்கப்பட்ட வரலாறு நடந்தேறியது. அந்த வரலாற்று பிழைக்கு துணை போனவர் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கருணாநிதி என்பதையும் வரலாறு மன்னிக்காது, மறக்காது. ஆக இந்த வரலாறை எல்லாம் திசை திருப்புவதற்காகத்தான் இன்றைக்கு ஒரு நாடக அரங்கேற்றமாக சட்டமன்றத்திலே நாங்கள் கச்சத்தீவை மீட்பதற்கு தீர்மானம் போட போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். கச்சத்தீவை மீட்க முடியுமா? தமிழ்நாடு அரசாங்கம் தீர்மானம் போட்ட உடனேயே கச்சத்தீவு மீட்கப்பட்டு விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் முடிவு செய்ய வேண்டும். நாடாளுகிற பிரதமராக இருக்கிற மரியாதைக்குரிய நரேந்திர மோடி முடிவு செய்ய வேண்டும். ஆக நரேந்திர மோடி முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்தாக வேண்டும். ஆட்சி மாற்றம் என்று சொன்னால் அதிமுக தலைமையிலான அரசாங்கம், அதிமுக தலைமையிலான என்டிஏ அரசாங்கம் தமிழ்நாட்டில் அமைகிற போது அந்த அரசாங்கம் முதலமைச்சராக மதிப்பிற்குரிய எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வருகிற போது அவர் பிரதமர் மோடியிடத்திலே பேசி கச்சத்தீவை மீட்டு தருகிற அந்த வரலாற்று சாதனையை தமிழ்நாட்டு மக்களுக்கு நிகழ்த்தி தருவார் என்பதை பணிவோடும் தெளிவோடும் தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.